ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னன்னா, தாவீதின் இருண்ட காலம். தாவீதின் இருண்ட காலம். ஆமாம், நிறைய மக்களுடைய வாழ்க்கையிலே இருண்ட காலம் இருக்கும், அதன் பிறகு ஒளிமயமான காலமும் இருக்கும். சிலருக்கு ஆரம்பத்திலே ஒளிமயமான காரியம் இருக்கும், பின்னால் இருண்ட காலமாக மாறிவிடும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் இருண்ட காலமாக இருந்தது. கிட்டத்தட்ட அவன் 27-28 வயது வரையிலும் அவன் இருண்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த இருண்ட காலத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்பொழுது நான் சொல்லுகிற காரியமெல்லாம் வேதத்தில் இல்லாத காரியங்கள், ஆனால் அது எழுதப்படவில்லை. அதுதான் உண்மையான காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது யாருடைய மகன் என்று சொன்னால், ஈசாயின் மகன். இந்த ஈசாய் யாருடைய மகன் என்றால் ஓபேத்தின் மகன். இந்த ஓபேத் யாருடைய மகன் என்றால் நமக்கு எல்லாரும் தெரியும், ரூத்து போவாஸ் தெரியும்ல உங்களுக்கு, ரூத்துன்னு சரித்திரம். அந்த ரூத்தினுடைய மகன். அப்போ தாவீது யாருன்னால் இந்த ரூத்தினுடைய கொள்ளு பேரன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? கொள்ளு பேரன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்லுகிற இந்த வசனம் எங்கே இருக்கிறனால் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாபினிடத்திலே பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். இப்போ போவாஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரூத்தை கல்யாணம் பண்ணான். இப்போ யாரு பிறக்கிறது? ஓபேத் ஈசாயை பெற்றான். அப்போ அந்த போவாஸுக்கு ஓபேத் பிறக்கிறான். இப்போ ஓபேத் யாரை பெறுகிறான்? ஈசாயை பெறுகிறான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்படியானால் தாவீது ராஜாவினுடைய அப்பா பேரு ஈசாய், ஈசாயினுடைய அப்பா பேரு ஓபேத்து, ஓபேத்தினுடைய அப்பா பேரு போவாஸ், ரூத்தினுடைய கணவர். நல்லா கவனிக்கணும். இப்போ வேதாகமத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 1:18 வாசியுங்கள். 2 சாமுவேல் 1:18. வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானே? தாவீது வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிடுகிறான். அது எந்த புஸ்தகத்தில் இருக்கிறதா? யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது என்று சொல்லி இங்க தொடங்குது. அப்படியானால் அந்த யாசேரின் புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. நம்ம வேதத்தில் அது கிடையாது. சில புஸ்தகங்கள் எல்லாம் வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்களுடைய வரலாறுகளை எழுதின புத்தகங்கள் உண்டு. ஒரு இடத்துல வரும் நாத்தானின் பிரபந்தம்னு வரும், காத்தின் பிரபந்தம்னு வரும், ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலினுடைய பிரபந்தம்னு வரும். இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். அது வேதத்தில் இடம்பெறலை. ஆனால் அந்த புஸ்தகங்களிலிருந்து தேடி எடுக்கப்பட்ட செய்தி தான் நான் இந்த நாளில் கொடுக்குகிறதான செய்தி. தாவீதினுடைய இருண்ட காலம். புரிகிறதா உங்களுக்கு? சரி. இப்போ இந்த போவாஸை பற்றி உங்களுக்கு தெரியும். போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன். எனக்கு ஆரம்ப காலத்திலே ஒரு காரியம் ஒன்று புரியாமல் இருந்தது. என்னென்னால், சிலருடைய அதாவது திருமண பத்திரிகையில் அவங்க தாத்தா பேர் அவங்க அப்பா பேர் போடும்போது அதில் நில கிளார்
அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன கிளார்? நில கிளார். இப்போ நம்ம எல்லாம் ஒரு பேர் போட்டால் அவங்க ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு தாசில்தார் அப்படின்னு. சிலருடைய பேரில் என்ன நிலக்கிளார்ன்னு இருக்கும். அதில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லேண்ட் லார்டுன்னு இருக்கும். என்னென்னு இருக்கும்? லேண்ட் லார்டு அப்படின்னு என்னென்னா அவன் பெரிய பணக்காரன்னு அர்த்தம். பல ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன் தான் நிலக்கிளார், லேண்ட் லார்டு. லேண்டுக்கு அவன் கடவுளான். அப்படி ஆகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சொன்னால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, அப்போல்லாம் 100 ரூபாயே பெருசு, 100 ரூபான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததுன்னா 1000ன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபா வச்சுருக்கிறவனை பார்த்து அவன் 1000கணக்கில் பணம் இருக்கப்பாடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் லட்சம் கணக்கில் பணம் இருக்கிறத பார்த்து என்ன சொல்லுவாங்க? லட்சாதிபதி. அவன் இப்போ என்னத்துக்கு ஆகிட்டான்? அதிபதியாக மாறிட்டான். இப்போ கோடி பணம் இருக்குன்னு சொன்னால் கோடி ஈஸ்வரன். ஈஸ்வரன் யாருக்கு பேர்? கடவுளுக்கு தான் பேர். ஆமாம், கோடீஸ்வரன். ஈஸ்வரன், ஈஸ்வரன்னா நம்ம ஆண்டவர் தான் ஈஸ்வரன். கோடீஸ்வரர் அவர் ஐஸ்வர்ய சமணர். வேதம் சொல்லுது அவர் ஐஸ்வர்ய சமணராக இருந்தும் கோடி ஈஸ்வரர். ஆனால் கோடி பணம் இருந்ததுன்னா அவனே என்ன சொல்கிறாங்க? ஈஸ்வரன் என்ன சொல்கிறாங்க? அதுதான் இந்த லேண்ட் லார்டு. இது யாருக்கு பொருந்தமானது? போவாஸுக்கு பொருந்தம். அவன் பெரிய பணக்காரன். புரிகிறதா? அந்த பணக்கார வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஈசாய். ஈசாயும் சாதாரண ஆளெல்லாம் இல்லை. ஈசாய் ஒரு பெரிய பணக்காரன். இந்த ஈசாய் அந்த காலங்களிலே யூதர்களுக்கு சனகரிப் சங்கம் என்று ஒன்று இருக்கும். சனகரிப் சங்கம். நான் ஏற்கனவே இந்த அரிமத்தியூரானாகிய யோசேப்பை குறித்து சொல்லும்போது அவன் அந்த சனகரிப்பு சங்கத்தினுடைய பிரதான ஆலோசகராக இருந்தான்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வசனத்திலையும் வருகிறது. இங்கே வசனத்தில் சொல்லப்படாவிட்டாலும் இந்த ஈசாய் அந்த சனகரிப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அவன் சொல்கிறது அந்த நாட்டுக்கு எடுபடும். அவனுக்கு கீழே தான் அடுத்த ஆலோசகர்களும் அடுத்த கீழே இருக்கிறவங்கெல்லாம். இவன் அவ்வளோ ஒரு பெரிய. அதனால தான் இந்த தாவீதை சவுலுக்கு பேய் பிடிச்ச போது அவனை அறிமுகம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஈசாயின் குமாரனாகிய தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான். அந்த ஈசாய் பேர் போனவர். அவருக்கு குமாரன் இருக்கிறான், அவன் நல்ல இசை வாசிக்கிறதுல வல்லவன்னு அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ அவனை கூப்பிட்டு வர சொல்லும்போது அப்போ பண்ணுவாங்க. சரி, இந்த ஈசாய் பயங்கரமான ஒரு பணக்காரன், நல்ல கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவன். இவன் அந்த சனகரிப் சங்கத்தில் தலைவனாக இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன கசுமுசுன்னு ஒரு பிரச்சனைகள் வந்தது. என்னன்னா, யூதர்கள் தான் என்னவா இருக்கணும்? சனகரிப்பு சங்கத்துக்கு தலைவனாக இருக்கணும். ஆனால் இவன் ஈசாய் ஒரிஜினல் யூதன் கிடையாது அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. ஏனென்னால் இவனுடைய கொள்ளு பாட்டி யாரு? ரூத். அவ யாரு? மோவாபிய பெண். மோவாபிய பெண் நகோமியோடு கூட இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து போவாசை கல்யாணம் பண்ணிவிட்டா. புரிகிறதா உங்களுக்கு? அந்நிய ஜாதி பெண், மோவாப் தேசத்து பெண். அதனால ஈசாய் அந்த வம்சத்தில் வந்தவர் தானே. அதனால இவர் என்ன பண்ணக்கூடாது? தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர்னு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. பிரச்சனையை உண்டு பண்ண உடனே என்ன பண்ணாங்க? இந்த ஈசாயும், அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய பேர் தான் சொல்லிகிட்டே வருவாங்க, ஆண்கள். அதனால தான் நம்ம இப்போ வாசித்த மத்தேயுல கூட இருக்கும், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவை இவனை பெற்றான்னு வரும். ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம். எனவே இவன் அதற்கு வாதாடும் போது இல்லை அந்த பெண்கள் பேர் வரலையே, அதனால் நான் என் பேரில் நான் தலைவனாக இருக்கிற தவறில்லைன்னு சொல்லும்போது அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்த மற்றவர்கள் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றில் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எங்களிடத்தில் பேசணும். அவனை அங்கீகரிக்கலாம்பா. அவன் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமோ வேதத்தின் பிரகாரம் குற்றமற்றவன், அவன் தகுதியானவன் ஆண்டவர்
தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு பேசட்டும், அதுவரையிலும் நீயும் உன்னுடைய மனைவியும் பிரிந்து தான் இருக்கணும், ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. பிரச்சனை கொண்டு வந்தோடனே இப்போ இந்த ஈசாய் தனி வீட்டில் இருக்கிறாரு, ஈசாயுடைய மனைவி தனி வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் இனி ஒன்றா வாழக்கூடாது. ஒருவேளை ஈசாயுடைய மனைவி வேறு அந்த பெண் வரிசையில் வர்றால, அதனால் அது தீட்டானது என்று சொல்லிட்டு ஒதுக்குனாங்களா என்னன்னு அது நமக்கு தெரியாது. அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாகவோ ஆசாரியர் மூலமாக எப்படியாவது ஒரு வெளிப்பாடு வரணும், நீ நல்லவன் தகுதியானவன்னு சொல்லணும், அதுவரையில் நீங்கள் ஒதுங்கிருக்கணும். இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு ஒரு குறுக்கு புத்தி வந்துச்சு. யாருக்கு? ஈசாய்க்கு. சரி, என்னையும் மனைவியும் சேரப்படலை. இப்போ அவருக்கு 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆல்ரெடி. யாருக்கு? தாவீதுனுடைய சகோதரர்கள் மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. இப்போது தாவீது இது வரைக்கும் பிறக்கல. இந்த சம்பவம் நடக்கும்போது என்ன ஆகல? தாவீது பிறக்கல. நல்லா கவனிங்க. இப்போ இவன் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் நான் நல்லவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு யூதர்களுக்கெல்லாம் வீட்டு வேலை செய்யும்படியாகவோ அடிமையாகவோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள் சொன்னால், கானானியர்களை நியமிப்பார்கள். யூதர்களை அடிமையாக வைக்க மாட்டாங்க. அடிமையாக வைப்பது கானானியர்களை வைப்பாங்க, அடிமைகள். அப்போ தான் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு அடிமை பெண், ஏற்கனவே ஆபிரகாமுக்கு இருந்தால் பார்த்தீங்களேன் அடிமை பெண் ஆகிய ஆகார், அதெல்லாம் அவங்க புறஜாதி பொண்ணுங்க. அதே போல் ஈசாய்க்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டான்னா, கல்யாணம் பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ அடிமை பண்ண கல்யாணம் பண்ணிட்ட, இன்னும் நீ தகுதி இல்லாதவன் நான் போரிட்டேன்னு சொன்னோன்னே, நான் நியாயத்து பிரமாணத்தின் பிரகாரம் ஒருவன் ஒருத்தியை விட்டுறணும்னா அதற்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை விலைக்கு வைக்கணும். அப்படி நான் தள்ளுதல் சீட்டை கொடுத்து, சரிங்க நீங்கள் சொன்னபடி நான் அவளை விவாகரத்து பண்ணிடுவோம். அப்போ நான் நல்லவன், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவன் நினச்சி எனக்கு சனகரிப்பு சங்கத்தில் தலைவனாக திரும்ப கொடுப்பாங்கன்னு இவர் ஐடியா பண்ணார். இவர் ஐடியா பண்ணி என்ன பண்ணாருன்னா, ஒரு அடிமை பெண்ணை பேசுகிறார். பேசி, உன்னை நான் இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி நீ எனக்கு மனைவி ஆயிடுவ. நான் அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவேன்னா, திரும்ப நான் தள்ளுதல் சீட்டை உனக்கு கொடுத்து உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் தந்து செட்டில் பண்ணிடுறேன். நீ அப்படி ஒரு எனக்கு கொஞ்ச நாளைக்கு மனைவி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி, இன்னைக்கு இது நடக்க போகுதுன்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணிட்டான், அந்த அடிமை பெண்ணு போய் ஒதுங்கி இருக்கிறாங்களே ஈசாயினுடைய ஒரிஜினல் மனைவி, அவன்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ஏம்மா இந்த மாதிரியாக அவர் பிளான் பண்ணுறாரு, என்னை இன்னைக்கு சாயங்காலம் கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கை நடத்த போகிறாரு அப்படின்னு. அந்த ஈசாயின் மனைவி அவங்க எல்லாம் யூத வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாம் யூதர்கள் எல்லாருமே முக்காடு போட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போவும் கல்யாணம் பண்ணனுடைய முகத்தை பார்க்குறதுக்கு கல்யாணம் பண்ண பிறகு தான் பார்க்கணும். அதுவும் வீட்டுக்குள்ளால் போய் தான் பார்க்கணும், அதுக்கு முன்னால் பார்க்கக்கூடாது. அப்படியான அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அதனால தான் ராகேலை ஆசைப்பட்டு யாக்கோபு கல்யாணம் பண்ணானே, நைட்டில் யார் போனது, யார் லேயால கொண்டு விட்டுட்டான்ல அவன் அப்பன், இன்னும் தெரியாமல் தானே ராத்திரியெல்லாம் படுத்துருந்தான். அதனால் அவங்க எல்லாம் அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, முகம் தெரியாமல் வாழ்வாங்க. இந்த ஒரிஜினல் பொண்டாட்டி என்ன பண்ணிச்சு, ஒரு வேலை செய், அடிமை பண்ணுங்க, ஓன் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொண்டு வா, இன்னைக்கு நான் போகிறேன், வேஷம் மாறி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அவளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாம் முக்காடு போட்டுட்டு வேஷம் மாறி போய் எங்கே போயிருக்கிறா, புருஷங்கிட்ட தான் போகிறா. யார் மாதிரி போகிறா, அடிமை பொண்ணு மாதிரி போகிறா, அடிமை பொண்ணு மாதிரி போகிறா. இவரும் அவளை கல்யாணம் பண்ணிட்டாரு, எல்லாம் வாழ்ந்துட்டாரு, யாருக்கும் தெரியாது. இந்த அம்மா வாழ்ந்தாங்க வந்தாங்க, இவருக்கு கூட தெரியாது யாருன்னு. ஆனால் கர்ப்பம் தரிச்சிட்டான். யார்? ஒரிஜினல் மனைவி தான்,
கர்ப்பம் தரிச்சிட்டா. இப்போ கொஞ்ச காலம் போயிடுச்சு, கொஞ்ச காலம் போயிடுச்சு. நாள் ஆக 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 இவளுக்கு வயிறு பெருசாகிட்டே போகுது. யாருக்கு? ஈசாயினுடைய மனைவிக்கு. இவ கர்ப்பமாக இருக்கிறான்னு எல்லாருக்கும் ஊரெல்லாம் தெரியுது. இப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாரும் போய் அந்த சங்கத்தில் பேசுகிறாங்க, ஏயா இந்த ஈசாயையும் பொண்டாட்டியும் நம்ம பிரித்து வச்சோம், இவன் குடும்பத்தோடு வாழக்கூடாது, இவன் நல்லவன் சொல்லிட்டு ஊர் உலகம் எல்லாம் நம்மக்கிட்ட சொன்ன பிறகு தான் இவனை சனகரிப்பு சங்கத்துக்கு சேர்த்துக்கிடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருயா, இவன் ஒதுக்கி வச்சான்ல, அவன் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாயா, இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அசிங்கமாகி போச்சு இவருக்கு. இப்போது அந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறந்துச்சு. யார் அந்த அம்மாவுக்கு? அவன்தான் யார்? தாவீது. இப்போ ஒரு பெரிய போராட்டம். இந்த ஈசாய் சொல்கிறான், அவனை என் பிள்ளையா நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ என்கிட்ட எப்படி என்ன ஏமாற்றலாம். இவன் சொல்லிட்டான், யோ நீ உன் வேலைக்காரிட்ட நீ பண்ணி அவளை வர வச்சல, வந்தது நான் தான், வந்தது நான் தான், ஒன்றில் தான் நான் கர்ப்பமானேன். அது நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீ என்ன மோசம் போக்கிட்ட, நீ என்ன பண்ணிட்ட, மோசம் பண்ணிட்ட, எனக்கு இன்னும் இருந்த பேரும் கெட்டு போச்சு. என் மனைவி சனகரிப்பு சங்கத்தினுடைய தலைவனுடைய மனைவி வாழ்க்கையிலே ஒதுங்கி இருக்கிறாங்க குடும்பத்தை விட்டு, ஆனால் கர்ப்பமாயிட்டா. இந்த அசிங்கம் அதோட அசிங்கம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. அதனால அந்த பிள்ளைய நான் என்னுடைய பிள்ளையாக குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம். புரிகிறதா உங்களுக்கு? இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளையை அவங்க தன்னுடைய பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போ இந்த புருஷனுக்கு கட்டுப்பட்டு இருந்தால்தான் இவள் திரும்ப அந்த குடும்பத்தில் வாழ முடியும் என்பதனாலே இவளும் கூட அந்த பிள்ளையை ஒரு அந்நிய பிள்ளையாகவே நினைத்தார். இப்போ 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த சகோதரர்கள் கூட இவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளலை. பயங்கரமான ஒரு காரியம். எல்லா பிள்ளைங்களையும் மிலிட்ரிக்கு அனுப்புனாங்க, ஆனால் இவனை மட்டும் எங்கே அனுப்புனாங்க? ஆடு மேய்க்க அனுப்புனாங்க. ஏன் இவனை ஆடு மேய்க்க அனுப்புனாங்கள் என்று சரித்திரம் சொல்லுகிற என்றால், அந்த காலத்தில் ஆடு மேய்க்க போனால் வனாந்தரத்தில் தான் போகணும், காடுகள். அப்போது பயங்கரமான துஷ்ட மிருகங்கள் வரும். அப்படிதான் இவன் ஒரு நாள் சொல்லுவான் அல்லவா, ஒரு முறை ஒரு கரடி வந்தது, ஒரு ஆட்டை பிடித்தது, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்து ஆட்டை பிடித்தது, நான் தொடர்ந்து போய் அதை பிடித்து அடித்து வாயிலிருந்து தப்பிச்சுன்னு சொல்லுவான் பாருங்க. அது என்னால் அப்படின்னு சொன்னால், இவனை அங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு இவனுக்கு கொஞ்சம் ஆடம் கொடுத்து அனுப்பினதே துஷ்ட மிருகங்கள் வந்தாது இவனை சாவடிக்கட்டும் என்று தான் அனுப்பினாங்க. இப்போ உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டுகிறேன் சில காரியங்களை. 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே தாவீது அங்கே எழுதுகிறார் பாருங்க. 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதோ உருவானேன், கவனிங்க, நான் துர்க்கணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். என் தாய் என்னை எப்படி கர்ப்பந்தரித்தாள்? பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இவள் புருஷனோடு இருந்துதான் கர்ப்பம் தரித்தாள். ஆனால் உலக வழக்கத்தின் பிரகாரம் சனகரிப்பு சங்கமே ஒதுக்கி வைத்திருக்கும் போது மனைவியும் புருஷனும் தனியாக இருக்கணும், நீங்கள் இன்னும் சேர்ந்து வாழக்கூடாது, நீ உத்தமன் என்பதும் நீ நீதிமான் என்பதும் நீ நல்லவன் என்பதும் கர்த்தர் வெளிப்படுத்திட்டுன்னு இருக்கிற நேரத்தில் இவ கர்ப்பவதி ஆகிட்டான்னு ஒரு பெரிய பேஜ் ஆச்சு. ஆனால் தாவீது எழுதுகிறார், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அநேக ஊழியக்காரர்கள் கூட என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள், தாவீது எழுதும்போது என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொன்ன, அப்போது இவன் வேசிக்கு பிறந்தானா, தவறான முறையில் பிறந்தவனா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இல்லை, புருஷன் மனைவி இணைந்து பிள்ளை பெறுகிறது ஒரு பாவமா? என் தாய் என் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், வேதத்தின் பிரகாரம் அது பாவம் இல்லையே என்று.
அப்பொழுதெல்லாம் எனக்கு சொல்வதற்கு தெரியவில்லை. இந்த சத்தியம் தெரிந்ததுனால இப்பொழுது நான் சொல்ல முடியும். அப்போ தெரிலப்பா, அதை பற்றி எனக்கு தெரில, அவங்க வாழ்க்கை சரித்திரம் நான் தெரில. இவன் எழுதுவதற்கு காரணம் என்ன? உலகம் இப்பொழுது என் தாயை ஒரு மோசக்காரி என்று சொல்லுகிறார்கள். அந்த லெவலில் தான் என் தாய் என்னை பெற்றாள். ஆனால் தகப்பன் யாரு? ஈசாய் தான். ஆனால் உலகம் ஒத்துக்கொள்ளலை. இப்பொழுது என் தகப்பனும் ஒத்துக்கொள்ளலை, என் அண்ணன் தம்பிங்களும் என்ன சகோதரனும் ஒத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதுவார். சரி, இப்போ பார்த்தீர்கள்னால் இவன் சகோதரர்கள் எல்லாரும் கூட இவனை வேற்று பிள்ளையாக தான் பார்ப்பார். என்னோடு கூட பிறந்த பிள்ளை, என் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை, என் தாய்க்கு பிறந்த பிள்ளையும் என்னுடைய சகோதரன் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. எப்போதும் இவனை ஒரு மாற்றான் வீட்டு பிள்ளையாக தான் பார்த்து கொண்டிருந்தார். எனவே ஈசாயின் குடும்பத்திலே மற்ற 7 பிள்ளைகளுக்கு இருக்கிற சுதந்திரம் இந்த தாவீதுக்கு இல்லை. அவனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கிறார்கள். அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் எடுப்பாங்க, நல்ல சாப்பாடு இவங்க சாப்பிடுவாங்க, இவங்க சாப்பிட்ட கழிவு தான் அவன் சாப்பிடணும். அப்படி ஒரு வேலைக்காரனை போல அடிமையாக அவனை நடத்தினார்கள். அதனாலே அவன் எழுதுவான். 69ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 69ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். பாத்தீங்களா அவன் என்ன எழுதுறான்? என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனாக காணப்பட்டேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்டவனா மாறி இருக்கிறேன், அந்நியனுமாய் மாறிவிட்டேன் என்று. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவனை ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் கூட சேர்க்க மாட்டாங்க. நல்லது கெட்டதுக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. இவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு தான் கிடக்கணும். அதனால தான் பலி விருந்து செலுத்தும்படி பலி விருந்துக்கு ஆயத்தமாக ஈசாய் குடும்பத்தில் நான் வரேன், அங்கே பலி விருந்து ஆயத்தம் பண்ணணும்னு தாவீதுக்கு சொல்லி அனுப்பல. மற்ற 7 பேரும் மிலிட்ரியிலேருந்துலாம் வந்தாங்க. அங்கேருந்து ஆண்டவர் தனியாக சாமுவேலுக்கு சொன்னார், அங்கிருந்து ஒரு பையனை நான் என்ன பண்ண போகிறேன், ராஜாவா அபிஷேகம் பண்ண போகிறேன்னு. அப்போ கூட அவன் தாவீதுக்கு சொல்லி அனுப்பல. தாவீது வனாந்திரத்தில் தான் இருந்தான். 7 பிள்ளைகளும் இங்கே இருக்கிறாங்க. 7 பிள்ளைகள் தான் அந்த குடும்பத்தில் பிள்ளைங்களா இவன் நினைச்சிட்டு இருந்தது. இவனை 8வது பிள்ளையாகவே நினைக்கல. அவனை ஒரு வேலைக்காரனாக அடிமையாக வைத்திருந்தாங்க. இப்பொழுது பிரியமானவர்களே, நல்லது கெட்டது கூட சேர்க்காம அவனை என்ன பண்ணான், எல்லாம் மறந்துட்டாங்க அவனை. 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 31:12. செத்தவனை போல எல்லாராலும், எப்படி இருக்கு பாருங்க, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானே. உடைந்த பாத்திரத்தை போல நான் ஆயிட்டேன்னு சொல்றான். புரிகிறதா உங்களுக்கு? ஒரு உடைஞ்ச பாத்திரம், மண் பாத்திரம் உடைஞ்சிச்சிங்க, அது என்னத்துக்கு உதவும்? அப்படி ஆயிட்டேங்க, அப்படி ஆயிட்டேன். முந்தின வசனம் வாசிங்க. எப்படி? செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஆமாம், ஒரு ஆள் நம்ம இறந்துட்டாச்சுன்னா 1 வருஷம் 2 வருஷம் அதோட அவங்க மறந்துடுறாங்க. அது மாதிரி செத்தவனை போல நான் மறக்கப்பட்டேங்க. என் குடும்பத்தில் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு விருந்துக்குன்னு கூப்பிட மாட்டேங்கிறான், ஒரு நல்லதுக்கு விருந்துக்க மாட்டேன். அங்கெல்லாம் பலி செலுத்துவாங்க, வருஷம் பலி செலுத்துவாங்க. நல்லா அது ஒரு பலி விருந்து, அதுக்கு கூட கூப்பிடலை இவனை, எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன்னு சொல்கிறான். சரி, இப்போ இன்னொன்று என்னன்னா, இவன் ஆடு மேய்க்க போகிறான் பாருங்க. ஏன் தெரியுமா? அவன் அந்த ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது, அதில் ஒரு ஆட்டை பிடிச்சோன்னா அதை நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதனை வாயிலிருந்து அதை நான் பிடிச்சி தப்பிச்சேன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் ஆடு மேய்க்க போகிறாங்களா, இவங்க அப்பா 100 ஆடை வாங்கி கொடுத்தாருன்னு வைங்களாம். இவன் ஆடு மேய்ச்சிட்டு அது என்ன குட்டி போட்டு பெருகணும். இவன் வனாந்திரத்திலே கிடப்பான். ஒரு 10 நாள் 1 மாதம் பொத்து இந்த தவப்பம் போனால் எண்ணி பார்ப்பான் அந்த ஆள். ஈசாய் எத்தனை ஆடு இருக்குது, 1 2 3 நாள். ஒரு ஆடு குறைஞ்சா போதும். ஒரு ஆடு குறைஞ்சா இவனுக்கு என்ன பண்ணுவாங்களான்னா, சாப்பாட்டில் ஒரு கீரையை வச்சு கொடுப்பாங்களாம். அந்த கீரை பயங்கரமாக கசக்குமா.
அந்த கீரை என்ன கசமா? பயங்கரமாக கசங்க. இதை சாப்பிட்ட உடனே நைட்டெல்லாம் தூக்கமே வராதான், அவ்வளோ வயிறு வலி எடுக்கும். அந்த நான் சின்ன பையனாக இருக்கும், வயிறு கடிக்குதுன்னு சொல்லுவாங்க. வயிறு என்ன? வயிறு கடிக்குதுன்னு பொருள்வாங்க, அருள்வாங்க, பொருள்வாங்க, தூக்கம் வராது, வயிறு வலியில் துடிப்பாங்க. இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு ஆடு காணாம போனால் என்ன பண்ணுவாங்க? இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. கசப்பான கீரை. 69ஆம் சங்கீதம் 21 வாசிங்க. ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். என் ஆகாரத்துக்குள்ள என் தாகத்துக்கு என்ன பண்ணாங்க? காடியை கொடுத்தாங்க. காடி கசப்பானது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து இவனுக்கு தெரியாம அடியில வச்சு சாப்பிடணும்னு கொடுப்பாங்க. சாப்பிட்டா இவன் வயிறெல்லாம் வலி எடுத்து ரைத்தெல்லாம் அழுதுட்டு கிடப்பான், தூக்கம் வராது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே காரியங்கள் நடந்தது. இயேசுக்கு ஒப்பனையாக இந்த சங்கீதத்தில் நிறைய காரியங்கள் வரும். இயேசுவுக்கு சிலுவையில் நடந்த காரியங்கள் எல்லாம் சங்கீதக்காரன் எழுதுவான். இது சங்கீதக்காரனை தாவீது தன் அனுபவத்தில் அவனும் இயேசுவை போல. அதனால தான் இயேசுவுக்கு தாவீதின் குமாரன் என்று பெயர் சூட்டினது. இயேசு கிறிஸ்து என்னென்ன பாடுபட்டாரோ தாவீதும் அதே பாடுகள் பட்டான். அவன் சொல்லுகிறான், என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள். சோதரம் நன்றாய் கவனிக்கணும். இப்போ இவன் ஆடு குறைஞ்சிச்சன்னா இவனுக்கு என்ன தண்டனை? கசப்பு கீரை கொடுத்து இவனை பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பல நாள் இவனுக்கு அது பசி எடுக்காது, வலி, வயிறு வலி, எதுவும் சாப்பிட முடியாது. எப்படியா செத்து போனோம் இவன். எப்படி போனோம்? செத்து போனோம் இவன், தொலையணும். சரி, இதை பார்த்துட்டு இந்த ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஈசாயின் பையனுன்னா கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஆனால் இவனை வீட்டுக்கு உதவாதவன்னு தள்ளிட்டாங்க. காடுகளில் மலையில் கிடக்கிறான். இவன் ஒரு ஆடு குறைஞ்சாலும் இவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? அதனால தான் இவன் அந்த ஒரு ஆடு திருட்டு போனோன்னா அதாவது திருட்டு இல்லை, அந்த சிங்கம் வந்து பிடிச்சோன்னா தன்னை உயிரையே பணயம் வைத்து அதை தொடர்ந்து போய் அடித்து அதனுடைய தாடையிலேருந்து பிடுங்குறான். எனக்கு என்ன கொடுப்பாங்க? ராத்திரி கசப்பு கீரை கொடுத்துருவாங்க ஒரு ஆடு குறைஞ்சா. அதனால தான் உயிரே பணையம் வச்சு போய் அதை பிடிச்சி மீட்டு எடுத்தான். பாருங்க, இப்போ ஊருக்காரன் எல்லாம் ஆடு மேய்ப்பானுங்க அந்த பக்கம். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, இவனை இலக்காரமாக நினச்சிட்டானுங்க. தாவீது இப்படி குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டான்னு தெரிஞ்சு போய் அந்த ஆடு மேய்க்க போகும்போது திருடர்கள் ஆடை பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. திருடர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நைட்டில் ஆடை பிடிச்சிட்டு போயிடுவான். அவன் ஓனர் வருவான், வந்து ஆடு காணோம்ல, ஒரு ஆடு குறையுது, என்றடா குறைஞ்சதுன்னு. ஐயா நாங்கள் பார்க்கலையா, யார் எடுத்தான்னு தெரியாதுன்னு. அவன் தாவீதுட்ட வருவானான். பக்கத்து ஊரில் மேயுது இல்லை ஆடு. அவன் தாவீதுட்ட வந்து, என் பாவம் இவன் தான் அந்த மாதிரி, என்ன நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு அவன் தான் இழிச்ச வாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன்கிட்ட வந்து, டேய் வா ஒரு ஆடு கொடு எனக்கு. ஏன் என் ஆடு? என் ஆடு ஒன்று திருட்டு போயிடுச்சு. சத்தியமாக எடுக்கவே இல்லைப்பா, நான் எடுக்கலை. இல்லை நீ எடுக்கலைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் எஜமான் வந்து என்ன அடித்து கொண்டு போடுவான், எனக்கு இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதனால பலாத்காரமாக இவனுக்கு ஆட்டை பிடிச்சி கொண்டு போய் அங்கே எடுத்துருவாங்க. இப்போ இவன் தாப்பம் வரும்போது ஒரு ஆடு குறைஞ்சா இவனுக்கு திரும்பவும் என்னது தான்? கசப்பு கீரை தான் கிடைக்கும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், 69:4 வாசிங்க. நிமித்தம் இல்லாமல், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் எப்படி இருக்கிறாங்களாம்? அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். இப்ப புரிகிறதா உங்களுக்கு? நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. இவன் எடுக்கல, இவன் திருடல. ஆனாலும் இவன் என்ன பண்றது, வந்து பலாத்காரமாய் இவன் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இவனுக்கு திரும்பவும் கசப்பு தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் காணப்படுகிறான். எல்லாராலும் இவன் என்ன பண்ணுகிறான்? பகைக்கப்படுகிறான்.
சகோதரர்கள் எல்லாராலும் பகைக்கப்படுகிறான். இந்த சூழ்நிலையிலே பிரியமானவர்களே, இவன் எல்லாராலும் பகைக்கப்பட்டு அப்படியாக சகோதரர்கள் பகைக்கிறார்கள், தகப்பனும் தாயும் பகைக்கிறார்கள். அங்கே ஆடு மேய்க்க போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் எடுக்காததை எடுத்தேன் என்று சொல்லி பட்டப்பேர் கட்டி என்னை இப்படியாக பழி வாங்குகிறார்கள் என்று சொல்லி இவன் ரொம்ப வேதனைப்படுவான். 27ஆம் சங்கீதம் 7 வாசிங்க. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன். ஏத்தாவே, என் இருதயம் சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதையும் உமது கோபத்தோட அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை கைவிடாமலும் என்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். இப்போ இவன் கேட்குறான், எல்லாரும் கைவிட்டாங்க, சொந்த பந்தங்க கைவிட்டாங்க, அண்ணன் தம்பிங்க கைவிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பக்கத்து ஆடு மேய்க்கிறவன் அவனும் என்ன அநியாயம் பண்ணுறான். இவன் விண்ணப்பம் பண்ணுறான், ஆண்டவரே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அழுறான், ஆண்டவர்கிட்ட அழுறான், எனக்கு உத்தரவு அருள் செய்யும் ஐயா சொல்லிட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், என் தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், சேர்த்து கொள்வார்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறான். இப்பொழுது என்னாலும் இவனுக்கு மாறலை. தகப்பனும் என்ன பண்ணுறாங்க, கைவிட்டுட்டாங்க, பிள்ளைன்னு ஸ்தானத்தில் இல்லை, சகோதரர்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. சகோதரருக்கு வேற்று மனுஷன் ஆகிட்டேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன இப்போ என்ன பண்ணிட்டான், ஒரு காலத்தில் ஈசாயினுடைய மற்ற பிள்ளைங்களாம் விடுவாங்களா, அவன் தான் அந்த ஊருக்கே பெரிய ஆளாயிடுச்சேன். ஆனால் இப்போது என் அப்பனும் அம்மாவும் எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளணுன்னு அந்த ஊருக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறான், இப்படி பண்ணுறான்னு இவனுக்கு வயிறு எரிஞ்சு போய் இவன் என்ன பண்ணுவான், எல்லாரும் மண்ணை எரிஞ்சு மற்றவங்களை ஒரு மாதிரி சபிப்பான். அந்த லெவலுக்கு மாறிடுவாங்க. ஆமாம், அந்த லெவலுக்கு மாறுவான். 102ஆம் சங்கீதம் 1 வாசிங்க. 102ஆம் சங்கீதம் 1 வாசிங்க. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக, மறையாதையும் என்னிடத்தில் சாய்த்து நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் எப்படி போகிறது, புகையை போல ஒளிஞ்சு போகிறது. என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல எரி உண்டது. என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது. நான் என் போஜனத்தை கூட என்ன சாப்பிட மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் எலும்புகள் எல்லாம் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. நான் வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களிலே தங்கும் ஆந்தையை போல ஆனேன். நான் உறக்கம் இல்லாமல் வீட்டிலே தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். இங்க ஒன்று சொல்றாரு, எனக்கு என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுறாங்க. என்ன சாபம் இடுவாங்களாம் தெரியுமா? அந்த காலத்தில் ஒருத்தன் சபிக்கணும்னா இவனை சொல்லி சபிப்பாங்களாம். இந்த தாவீதை போல நீ நாசமா போவேன். எப்படி போவ? இந்த தாவீதை போல தான் நீ நாசமா போவ. இந்த தாவீதை போல நாசமா போவேன். பார்த்தீங்களா? எனக்கு விரோதமாக சாபம் இடுறாங்க ஐயா. இந்த தாவீதை போல நீ நாசமா போவ, தாவீதை போல போவ. தாவீது ஏன்னா அவன் அவ்வளவு வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். பயங்கரமான கண்ணீர் வடித்து அந்த வேதனையில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், 69ஆம் சங்கீதம் 22 வாசிங்க. 69:22
இப்போ இவனை எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்கல்ல, அதனால இவன் என்ன சொல்றான் பாருங்க. இவர்கள் அவர்களுடைய பந்தி இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே, அந்த பந்தி எப்படி இருக்கட்டும், கண்ணியா மாறட்டும். எனக்கு ஆகாரத்தில் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, கசப்பு கலந்து கொடுத்தாங்க. அவளுடைய பந்தி எப்படி போட்டோம், அவர்களுக்கு கண்ணியும் அவளுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமா இருக்க கடவுது. இவன் எப்படி ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? அவன் கண்ணு காணாம குருடா போட்டான் அப்படின்னு சொல்றான். வாசிங்க. அவர்கள் இடுப்புகளை எப்போதும் அல்லாட பண்ணும், உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல ஊற்றும், கோபாக்கின் அவர்களை தொடர்ந்து பிடிக்கட்டும். அவர்கள் வாசஸ்தலம் பாலாக்க கடவுது, அவர்களுடைய கூடாரங்கள் குடியில்லாமல் போவதாக. தேவரீர் அடித்தவனை துன்பப்படுத்தி நீ காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே, அக்கிரத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வந்து எட்டாது இருப்பாதவர்களாக. ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்களோட லிஸ்ட்ல அவங்க வைக்காதுங்க ஆண்டவரே. எப்படி ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆயிட்டான் தாவீது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சு, வயிறு எரிஞ்சு இவனால சகிக்க முடியல. அவ்வளவு இவனுக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, குடைச்சல் கொடுத்தாங்க. அதனால இவன் மனம் பதறி ஜெபிக்கிறான் பாருங்க. இன்னொரு இடத்துல ஜெபிப்பான் பாருங்க, 109 சங்கீதம் 4ஆம் வசனம் 4. நான் கவனிங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறாங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறாங்க. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாய் கடவுது. அவன் ஜெபம் பாவமாய் கடவுது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பிற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவியுமாய் கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து. எப்படி ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? அவ்வளவு ஒரு மனுஷனுக்கு வேதனை கொடுத்துட்டாங்க. அதனால அவ்வளவு வைக்கிறான். இதெல்லாம் யாருக்கு வந்து சேர்ந்தது கடைசியில் என்னன்னா, யூதாசுக்கு வந்தது. நான் சொன்னேன்ல, ஆண்டவரும் இந்த பாடுகள் பலியாக போனாரு. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பிறக்கடவன். அதனால அவனுக்கு பதிலாக யாரை எடுத்தாங்க, மத்தியாவை எடுத்தாங்க சீட்டு போட்டு யூதாசுக்கு. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பிறக்கடவன். இவன் இப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இவனுக்கு வருத்தம், வேதனை. சரி, இப்பொழுது இவன் கடைசியில் என்ன பண்ணுகிறான், இந்த தகப்பன் அந்த காலங்களில் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை பலியிட்டு பாவ நிவாரண பலி இதெல்லாம் போட்டு அவங்க குடும்பத்தை சுத்திகரித்து காத்துக்கொள்வாங்க. அப்படி பலி செலுத்துவாங்க. இந்த பலி செலுத்தும் போது இந்த ஆடை எப்படி வைப்பாங்களாம் என்றால், 2 கையும் 2 காலும். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலிகளில் தகன பலி வேறு இருக்குது, போஜன பலி, சோத்திர பலி இதெல்லாம் இருக்குல்லவா. பலிகளில் வித்தியாசம் இருக்குது. அந்த தகன பலி துண்டு துண்டாக வெட்டி வைக்கணும். இது அப்படி இல்லை, அது முழு ஆடையை என்ன பண்ணணும். இது என்ன பலின்னு தெரியல, இது ஒரு பலி, பாவ நிவாரண பலியா என்னன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 ஆட்டினுடைய 2 காலும் கையும் வானத்துக்கு நேரே இருக்கும். ஆடை தோலை உரிச்சிருவாங்க. எல்லாம் தோலை உரிச்சிட்டு தலையும் கையும் காலம் எப்படி இருக்கும், வானத்துக்கு நேரம் ஆயிருக்கும். இது அவங்க போடுற பலி, பாவ நிவாரண பலி. அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதுக்காக ஆண்டவருக்கு பலி செலுத்தும். இப்போ இவனுக்கு அந்த பலியை செலுத்துவதற்கு, இவன் அப்படிப்பட்ட அந்த பலியிலே போய் பார்ப்பதற்கு கூட இவனுக்கு அனுமதி இல்லை. புரிகிறதா உங்களுக்கு? அந்த பலியை பார்க்க இவன் இப்போ பலி இடக்கூடாது. இவன் நியாயமானபடி பிறந்தவன் இல்லைன்னு தகப்பனும் தாயும் இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த பலியை கூட இவனால் பார்க்க முடியல, இவனுக்கும் பலி செலுத்துவதற்கும் முடியலை.
அதனால இவன் என்ன பண்ணுவான் என்று சொன்னால், இவனே தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பான். 141 சங்கீதம் 1 வாசிங்க. 141. கர்த்தாவே, அவன் சொல்றான் பாருங்க, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும். பாருங்க, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு எப்படி இருக்கட்டும், அந்தி பலி. அந்த ஆடு பலியிடும் போது அந்த கையை காலை மேலே தூக்குது இல்ல, அது மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன், வனாந்தரத்தில் இருந்து கொண்டு என் கையை தூக்கி நான் உமக்கு பலியிடுறேன், என்னையே பலியிடுறேன்ப்பா, என் கையை எடுப்பு, நான் கை தூக்குறேன், இது அந்தி பலியாய் மாறட்டும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறான் பாருங்க. வாசிங்க. கர்த்தாவே, அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னை அர்ப்பணிக்கிறான் பாருங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணான், இப்போதான் வாயை திறந்து அவன் பொண்டாட்டி நாசமாக போகக்கூடாது, அவன் பிள்ளைங்க அநியாதையாக போகக்கூடாது, அவன் உத்தியோகத்தை வேற எடுக்க கிடவன், அவன் நாசமாக போகணுன்னு சொன்னான் பாருங்க. அதனால என்ன சொல்கிறான், ஐயோ இப்போ நான் கையை உயர்த்தி என்னையே பலியாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் கையெடுப்பு அந்தி பலியாக மாறட்டும், என் வாய்க்கு என்ன பண்ணும், காவல் வையும்ப்பா, என் உதடில் வாசலை காத்துக்கொள்ளும், ஐயோ ஐயோ ஐயோன்னு வாயில் அடிச்சுக்கிட்டான். பலிக்கு கூட இவனை என்ன பண்ண மாட்டாங்க, இவனுக்கு பலி செலுத்துவதற்கும் அதிகாரம் இல்லை. அதனால இவனே தன்னையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது போல இவன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறான். இதை கேட்ட ஆண்டவர், இனிமேல் உன்னுடைய ஒளிமயமான வாழ்வு உனக்கு வரப்போகிறது, இருண்ட காலம் உன்னை விட்டு போயிடுது. 1 சாமுவேல் 16 வாசிங்க. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலிலே ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு போய் ஈசாயின் குடும்பத்தில் போய், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஏப்பா, இவனுக்கு நல்ல காலம் பிறந்துச்சு, நீ போ, தைல குப்பையை எடுத்துட்டு போ, ஈசாயின் குடும்பத்துக்கு போ. அங்கே ஒருத்தனை இப்போ அங்கே போய் உட்காரும்போதான், பலியிட வந்தேன், பலி விருந்த ஆயத்தம் எல்லாம் வாங்கப்பான்னு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு கொழுன்னு வரான், மிலிட்ரி போனவன் அவன் எல்லாம் வரான். இவனை கூப்பிடவே இல்லை, இவன் எங்கே தான் இருக்கிறான், வனாந்தரத்தில், இவனுக்கு தெரியாது, இவன் வெளியே இருக்கிறான். இப்போ எல்லாரும் வரான், முதல்ல ஒருத்தன் வரான், நல்ல வாட்டம் சாட்டமா அப்படி நல்லா நெஞ்சை நிமித்திட்டு வரான். சாமுவேல் எழும்புறாரு, அப்பா இவன் தான், இல்லை உட்கார். அடுத்தவன் வரான், அவனே இல்லை உட்கார். 7 பேரும் வந்துட்டு போயிட்டானுங்க. ஈசாயின் குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க? 8. ஆனால் அவன் 8வது அவனை பிள்ளையா சேர்க்கல. 7 பேரும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நல்ல வாட்டர் சாட்டமாக இருக்கிறான். எல்லாரையும் வெறுத்துட்டார் ஆண்டவர். இப்போ கேட்குறாரு, ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு தான் வர சொன்னார், ஈசாயின் குடும்பத்துக்கு போகணும், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? இப்போ தான் ஈசாய் தலையை சொல்கிறார். இந்த ஆள் யார்? இவர் தீர்க்கதரிசி. சாமுவேல் யார்? தீர்க்கதரிசி. சாமுவேல் ஒரு நியாயாதிபதி, ஜட்ஜு. இவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாரு, மெதுவாக தலையை சொல்லிட்டு, ஐயா இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆள்மை. அப்போ என்ன சொன்னார், 12ஆம் வசனம் 10ஆம் வசனம், இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக நடந்து போக பண்ணான். பின்பு சாமுவேல் ஈசாய் பார்த்து, கர்த்தர் இவரில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து கொண்டு, அவன் வரும் மட்டும் நான் பந்தியிலே உட்கார மாட்டேன். ஆள் அனுப்பி வந்தான். இப்ப இளைய மகன் தகப்பனாலே துரத்தப்பட்டவன் இப்பொழுது தகப்பனாலே அழைப்பிக்கப்படுகிறான். இன்னொரு இளைய மகன் இருந்தான் தெரியுமா?
ஒரு குமாரனுக்கு, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன், இளைய மகன் எல்லாத்தையும் சேர்த்து தூரம் போனான். ஆமாம், அந்த இளைய குமாரன் வீடு தேடி வந்தோன்னா அந்த தகப்பன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? அவனை கட்டி அணைச்சி அவனை குடும்பத்தில் ஒருவனாக அவனை கொண்டு வைக்கிறாரு. இப்போ அதுபோல ஆண்டவர் என்ன பண்ண, ஆள் அனுப்பி ஸ்பெஷல் அழைப்பு. இப்போ எதில் ஓடுனானுங்கன்னு தெரியாது. கார் எடுத்துகிட்டு போனானா, இல்லை ரதம் எடுத்துகிட்டு போனானா, என்ன எடுத்துகிட்டு ஜிங்க ஜங்கு ஜங்குன்னு போய், எப்பா வாப்பா வாப்பா ஒன்றை தான் கூப்பிட்றாரு அப்படின்னு வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆள் அனுப்பி அவன் வரான். சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் பார்த்தீங்க, அந்த பிள்ளைய வர்ணிக்கிறாருங்க. எப்படிப்பட்டவனா? சிவந்த மேனி, செக்க செவன்னு இருக்கிறாங்க, அழகிய கண்ணு, சிவந்த மேனி, நல்ல ரூபம். பா, இந்த பிள்ளையா நீங்க வெறுத்து தள்ளிட்டீங்க. இவன் தான் அடுத்த ராஜா. என்னது? இவன் தான் அடுத்த ராஜா. எழும்பி அபிஷேகம் பண்ணு. எழும்பி அவனை அபிஷேகம் பண்ணார். இப்ப எல்லாரும் வாட்ட சாட்டம் வந்தவொடனே இப்ப இப்ப என்ன அபிஷேகம் இவனுக்கு கிடைச்சதுக்கு? ராஜா அபிஷேகம். இப்ப ராஜாவுக்கு முன்னால வந்து நிக்கிறவன் எப்படி நிப்பான்? கையை கட்டிட்டு தலை வணங்கி, ராஜா உன்னை நாங்க என் சகோதரன் சொல்ல கூட வெக்கப்பட்டோம்பா, என் அப்பனுக்கு புள்ள இல்லைன்னு நாங்கள் நினைச்சோம்பா, உன்னை சிங்கம் காடு சிங்கத்தை ஏமோ கரடியா உன்னை கொன்று தொலைக்கட்டுன்னு விரட்டணும்பா, ராஜாவே என்னை கொன்னுராதப்பா, தயவு செய்து கொன்னுராதன்னு. எப்படி யோசேப்பின் சகோதரன் வணங்கி நின்று போல நிற்கிறானுங்க. இப்போது தாவீது ஜெபம் பண்றாரு. எங்க ஜெபம் பண்றாருன்னா, கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இவருக்கு அங்க இருந்துட்டு என்ன பண்றாரு? வனாந்தரத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கையை ஊர்த்தி ஜெபம் பண்ணாருல்ல, அடுத்த ஜெபம் என்ன பண்றாரு பாருங்க. 118 சங்கீதம் 5ஆம் வசனம் ஜெபம் பண்றாரு. நெருக்கம், எனக்கு அண்ணனால நெருக்கம், சகோதரனால நெருக்கம், பக்கத்து வீட்டுக்காரனால நெருக்கம், பக்கத்து ஆடு மேய்க்கிறவனால நெருக்கம், என் அப்பானால நெருக்கம், அங்க இருக்கிற சனகரிப்பு சங்கத்துல நெருக்கம், எல்லாரும் சேர்ந்து போட்டு என்ன நெருக்குங்கிறாங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை கேட்டருளி விசாலத்துல வச்சாருன்னு சொல்லிட்டு 22, 23 என்ன சொல்றாரு பாருங்க. 118, 22, 23. இப்ப 118 தானே இருக்கிறீங்க. இப்ப சொல்றாரு பாருங்க. இப்ப இவர் யாரா மாறிட்டாரு? ராஜாவா மாறிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அவரு வீடு கட்டுறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு இப்ப மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டான். சொல்லலாம். அது எப்படி ஆயிடுச்சான்? அடுத்த வசனம் சொல்றாரு, அது கர்த்தராலே ஆயிடுச்சு, இது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது ஐயா, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆகாது என்று தள்ளின கல்லு தலைக்கு மூளைக்கல்லா மாறிடுச்சப்பா. இப்போ சமத்த ராஜ்யத்தையும் ஆளுகிற அதிபதியாக இவன் மாறிட்டான். யாரு? தாவீது. முழங்கால் படியிடலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய இருண்ட காலம் மாறப்போகுது. ஒளிமயமான வாழ்வு உங்களுக்கு வரப்போகிறது. ஆமா, உங்களை நிந்திக்கலாம், பரிகசிக்கலாம், உங்களை ஒரு ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம், உதறி தள்ளலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்கள் சாவை அவர்கள் விரும்பலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதை கைவிடவே இல்லை. அவன் சொன்னான், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அந்த தாவீதான் 23ஆம் சங்கீதத்தை சொல்ற, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். சொல்லிட்டே வரும்போது சொல்றாரு, என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமா, இது அப்ப எப்போ பாடின பாட்டு? அந்த வீட்டில் பந்தி இருக்கிறாங்க அல்லவா, அந்த அபிஷேகத்தை தைலத்தை எடுத்து ஊற்றும்போது தாவீது பாடின சங்கீதம் தான். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை நீ இருப்ப ஆயத்தமா. என் சத்துரு யாரு? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவன் அண்ணன் சகோதரனுங்க, தாய் தகப்பன் அத்தனை சத்துருவா மாறிட்டாங்க. என் சத்துருக்கள் முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
ஆமா, இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தின்னு சொன்னா ஆங்கில வேதாமத்துல டேபிள் போட்டு சாப்பாடு இருக்கும். இதுவரையெல்லாம் அவன் காடுகளையும் மலைகளையும் குகைகளையும் ஏதோ திண்டு கிடந்தான். இப்போ டேபிள் போட்டு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை பாருங்க எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறாப்பா, இது யாரால வந்த பாக்கியம் சொல்லிட்டு அவன் சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை. ஆமா, அருமையான பாட்டு பாடினார். கடைசியா சொல்றார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நீடித்த நாட்கான. ஏன்னு சொல்றான், இதுவரைக்கும் இங்க ஆலயத்தில் எட்டி பார்க்க கூடாதையா, நீ ஆகாதன்னு போன பலியிட கூட கிட்ட போய் நிற்க மாட்டேன், பலியை கூட என்னால் பார்க்க முடியல. ஆனா இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்கள். நான் சொல்றான், ஆகாமை கூடாரங்களில் வாசமா இருக்கிறதெல்லாம் வேண்டாயா. அது எப்போ பாடுறது, அது அரசன் ஆன பிறகு. ஆகாமி அதெல்லாம் வேண்டாம். 1000 நாளை பார்க்கலாம் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசப்படியில் தெரிந்து நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்றான். சங்கீதக்காரனுங்க தாவீதை ஆண்டவர் கைவிடவில்லை. முழங்கால் படியிடலாமா? தாவீதை பற்றி இதுவரையும் கேட்டிருக்கிறீங்களா? இதே மாதிரி ஆண்டவர் உன்னுடைய இருளான வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு ஒளிமயமான வாழ்வு உனக்கு வரப்போகிறது. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். எவ்வளவாய் நிந்திக்கப்பட்டான், எவ்வளவாய் ஒதுக்கப்பட்டான், ஆண்டவர் கைவிடவில்லை. உடைந்த பாத்திரத்தை போலானேன், செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வெற்று மனுஷனாய் மாறினேன் ஐயா. என்னை வைத்து சாபமிடுகிறார்கள், தாவீதை போல நாசமா போ என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் 55ஆம் அதிகாரம் ஏசாயாவில் அவர் எழுதும்போது எழுதுவார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான உடன்படிக்கை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுவேன், நிச்சயமான கிருபையில உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லலாமா? தாவீதின் குமாரன், தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று பெயர் பெற்றார். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவனை ஒருபோது நீர் மறக்க மாட்டீர், குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். தாவீதினுடைய அனுபவத்தை நாங்கள் பார்த்தோம். எங்கள் தேவன் ஒருபோது எங்களை கைவிட மாட்டீர். உலகம் கைவிடலாம், வெறுத்து தள்ளலாம், சொந்த பந்தங்கள் எங்களை வெறுத்து தள்ளலாம், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டீர். ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்படி செய்வீர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இப்பேற்பட்டதான நெருக்கங்கள், போராட்ட, நிந்தைகள், அவமானங்களில் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும், அவர்களை உயர்த்தும். ஆமா ஆண்டவரே, ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம் பெரிய காரியங்களை காண செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.